Hello, welcome to our YouTube channel. SSC MTS 2025 exams oda recruitment oda notification SSC release பண்ணிட்டாங்க. MTS and Havaldar என்ற இந்த ரெண்டு recruitmentக்கான இந்த notificationங்கிறது இப்போ வந்திருக்கு. நாம இந்த வீடியோல இந்த complete recruitment ஓட A to Z complete detail நாம இந்த வீடியோல ஷேர் பண்றோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. இது MTS and 2025 எக்ஸாம்ஸ் உடைய டீடைல்டு 90 days ஸ்டடி பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதில் ஃபாலோ பண்ணணுங்கிற A to Z கம்ப்ளீட் பிகினர்ஸோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான்ன்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் இந்த வீடியோக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 90 days ஸ்டடி பிளானை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்களால் MTS எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பிகினராக கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம MTS ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க, வேகன்சி இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்போ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறது, எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, ரிலாக்ஸேஷன் என்ன படிச்சிருக்கணும், அதுக்கான க்ரூஷியல் டேட்ஸ்லாம் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமாக படிக்கணும், எந்த புக்கில் இருந்து அதை படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எங்கே அவைலபிளாக இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் குவாலிஃபை பண்ணிடலாம், என்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும், ஜாப் லொக்கேஷன் எங்கே போடுவாங்க, OBC EWS சர்டிஃபிகேட்லாம் க்ரூஷியல் டேட் என்ன, அதை எங்கே வாங்குறது, யாரெல்லாம் வாங்கணும், எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறது, ஃபீஸு, எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க, பிகினராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 80 daysக்கான ஸ்டடி பிளான்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ முதல்ல SSC MTS அண்ட் ஹவல்தாருங்கிறது எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸு. இந்த வருஷம் இந்த இயர்க்கான எக்ஸாம்ங்கிறது வந்திருக்கு. இதில் SSC MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்தியாவில் உள்ள எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான ரெக்ரூட்மெண்ட் இந்த எக்ஸாம் மூலமாக பண்ணுவாங்க. அதோட சேர்த்து GST கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய ஹவல்தார் போஸ்ட்டு, கான்ஸ்டபிள் லைக் போஸ்ட்டு, அதற்கான ரெக்ரூட்மெண்ட்டையும் இந்த எக்ஸாம் மூலமாக தான் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் தமிழ்நாட்டிலே தான் ஜாப்ன்றது இருக்கும். இந்த எக்ஸாம்ஸோட குவாலிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும். அதாவது 1/8/2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டுங்கிறது 18லேருந்து 25க்குள்ளே இருக்குது. 18லேருந்து 27க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். 18லேருந்து 25க்குன்னு தனி வேகன்சிஸ் வரும், 18லேருந்து 27க்குன்னு தனி வேகன்சிஸ்ங்கிறது உண்டு. ஏஜுங்கிறது இந்த டேட்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுறப்போ உங்கள் ஏஜ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். OBC கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுறப்போ 30 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா எலிஜிபிள். SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுறப்போ 32 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். இது ரிலாக்ஸேஷனோட சொல்கிறோம். SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு, OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதை சேர்த்து தான் இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? PWD கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 10 வருஷம் ஜென்ரலுக்கு, 13 வருஷம் OBCக்கு, SC/STக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷன்ன்றது உண்டு. இதுதான் இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட்டு அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது. இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் MTS கிளியர் பண்ணிங்கன்னா நல்ல சிட்டியில் போஸ்ட் ஆகிறீங்கன்னா 35,000 இன்ஹேண்ட் சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ DNS அலவன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறப்போ 35,000 33,000 நீங்கள் நல்ல சிட்டியில் போஸ்ட் ஆகிறப்போ இன்ஹேண்டாக உங்களால் வாங்க முடியும். MTSக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமு அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்டிங்கிறது இருக்கும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்டிங்கிறது வெறும் குவாலிஃபைங் தான். இந்த 18 to 25 ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், 2007 ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ள வேகன்சிஸை ஃபில் பண்ண எலிஜிபிள். 18லேருந்து 27க்கு பார்த்தீங்கன்னா 1998 8 ஆகஸ்ட் 2 அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், 2007 ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இந்த டைம் பீரியட்குள்ளே பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஏஜ் கேட்டகரி போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணுறப்போ ஜென்ரலாக இருக்கீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எலிஜிபிள், OBCயாக இருக்கீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள், SC/STயாக இருந்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்துலாம். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுங்கிறது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம்க்கு எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலான்னா ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 month டைம்ன்றது தந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 29 ஜூலை அண்ட் 30 ஜூலை வரைக்கும் பண்ணிக்கிட முடியும். எக்ஸாமுங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. ஃபிசிக்கல் மட்டும் ஹவல்தாருக்கு உண்டு. அந்த ஒரு எக்ஸாமும் செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 monthங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, ஏதாவது இஷ்யூ வருதுன்னா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அந்த இஷ்யூங்கிறத ரெக்டிஃபைங்கிறத பண்ணிக்கிட முடியும்.
வேகன்சிஸ் எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக எம்டிஎஸ்க்கு வேகன்சிஸ்ங்கிறது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற டைம்ன்றது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேகன்சிஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதை சொல்லியிருக்கிறதுனால வேகன்சி எவ்வளோன்றது தெரியல. ஆனால் ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 1075 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. இது ஒரு நல்ல வேகன்சி தான். இந்த எம்டிஎஸ்க்கு எவ்வளோ வேகன்சி வரும்னு தெரியல. நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 8000 வேகன்சிஸும் வந்துச்சு. ஓகேவா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு 6000லேருந்து 8000க்குள்ள வேகன்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கு. எவ்வளோன்றது தெரியல. ஆனால் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 6000லேருந்து 8000 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அது நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன்ன்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டிசபிலிட்டி ஆஸ்பிரன்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் தான். ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்கலாம் எலிஜிபிள். எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகேவா, அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். எம்சிக்யூ பேட்டர்னில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ் லாங்குவேஜில் எக்ஸாம்ஸுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும், எழுதவும் முடியும். இந்த ஒரு எக்ஸாம் தான்ங்கிறதுனால இதில் எடுக்கக்கூடிய மார்க் தான் மெரிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் ஒரு செக்ஷன் உண்டு. அந்த செக்ஷனுங்கிறது 150 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 150 மார்க்கு தான் ஃபைனல் ரிசல்ட்டு போடுவாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே ஹவல்தார் போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டுங்கிறத விடுவாங்க. அந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கிறத இமீடியட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஃபைனல் ரிசல்ட்டுன்னு விடுவாங்க. இந்த ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன போஸ்ட்டு விருப்பப்பட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அப்ளிகேஷனில் அதில் எதோட கட் ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறீங்களோ அந்த ஜாப்புங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இதை எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. எம்டிஎஸ் தமிழ்நாடு கொடுக்குறீங்க, அடுத்தது ஹவல்தார் தமிழ்நாடுன்றதை கொடுக்குறீங்க, அடுத்தது எம்டிஎஸ் கேரளான்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கணுமே. இந்த 3த்துக்குமே கட் ஆஃப் போடுவாங்க. இதில் நீங்கள் எடுத்த மார்க்கு எதோட கட் ஆஃபை கிளியர் பண்ணுதோ அங்கே உங்களுக்கு ஜாப்ன்றது கிடைக்கும். இப்படி தான் ப்ரிஃபரன்ஸுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுக்கணும். எதிலோட கட் ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறீங்களோ அந்த ஜாப்ன்றது கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயினிங்கிறது நடக்கும். இதான் இந்த எக்ஸாம்ஸினுடைய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அதில் ஹவல்தாருக்கு மட்டும் ஒரு தனி கட் ஆஃப் வச்சு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் முடிஞ்ச உடனே ஒட்டு மொத்தமாக எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுன்றதை விடுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு கட் ஆஃபை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஜாப்ன்றது இருக்கும். இந்த ஹவல்தாருக்கான ஃபிசிக்கலுக்கான அந்த மார்க்கு அண்ட் இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கான மார்க்லாம் இந்த 150 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா. நோட்டிஃபிகேஷனில் இருந்து எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் டைம் எடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணி முடிப்பாங்க. ஓகேவா. இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா இன்னையிலேருந்து 6 மாதத்தை கால்குலேட் பண்ணிக்கோங்க. 6வது மாதத்தில் உங்களுக்கு அந்த முடிகிறப்போ ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது வந்துடும். உங்கள் கையில் ஒரு ஜாப்ன்றது இருக்கும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமோட டீட்டெயில்டு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு சென்டரில் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 மினிட் எக்ஸாம் நடக்கும். அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம்ன்றது நடக்கும். ஒரே சிட்டிங் தான். அந்த பேப்பரை செஷன் 1 அண்ட் செஷன் 2ன்னு 2ஆக வந்து பிரிச்சுருவாங்க. செஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். 20 கொஸ்டின் ஒவ்வொரு இதுக்கும் மொத்தம் 40 கொஸ்டின். கரெக்டான கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் இதில் கிடையாது. மொத்தம் 120 மார்க்குன்னு செஷன் 1 நடக்கும். இது 45 நிமிஷம். இது 45 நிமிஷம் முடிஞ்ச உடனே அடுத்த செஷன் உங்களுக்கு மாறிடும். செஷன் 2 அதில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷுங்கிற 2 சப்ஜெக்ட் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 கொஸ்டின், மொத்தம் 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்னு 150 மார்க் நடக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ன்றது உண்டு. இந்த 2 செஷனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். இங்கிலீஷ்க்கு மட்டும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இதை தமிழில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். தெலுங்கு, மலையாளம், கன்னடா எந்த லாங்குவேஜில் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திங்கிறது டிஃபால்ட் லாங்குவேஜாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தமிழ் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தமிழ்ன்றதை ப்ரிஃபரன்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வரும். ஓகேவா. இதில் இந்த செஷன் 1 இருக்கா, இது வெறும் குவாலிஃபைங் தான். 120 மார்க்குக்கு ஜென்ரல் கேண்டிடேட் 36 மார்க் எடுத்தால் போதும். ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 30 மார்க் எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 24 மார்க் எடுத்தால் போதும். அவுட் ஆஃப் 120 அதை எடுத்தாலே உங்களுக்கு இந்த பேப்பரை கரெக்ட் பண்ண போயிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மார்க் நீங்கள் எடுக்கலன்ற பட்சத்தில் உங்களோட அடுத்த பேப்பர் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை அடுத்த ப்ராசஸ்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இவ்வளவு தான். ஸோ செஷன் 1ங்கிறது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான். ஓகேவா. செஷன் 2 இந்த 150 மார்க்கு தான் ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க. இதுதான் மெரிட். ஓகேவா. இது மெரிட், இது கட் ஆஃபை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு தான் குவாலிஃபைங் மார்க் உண்டு, இதுக்கு ஃபைனல் கட் ஆஃப் தான் உண்டு. ஓகேவா. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இத்தனை லாங்குவேஜில் எக்ஸாம்ன்றது எழுத முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த மீடியத்தில் எழுத போறீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திங்கிறது டிஃபால்ட். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் அப்படியே இருக்கும். நீங்கள் தமிழ் எழுத ஆசைப்படுறீங்கன்னா இந்த இடத்துல தமிழ்ன்றது கொடுத்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்போ. ஸோ அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை தமிழ்லையும் காட்டணுமான்னு கேட்கும்.
ஸோ அங்கே நீங்கள் தமிழை சூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஒருவேளை இங்கே கொடுக்கலனா அங்கே உங்களுக்கு காமிக்காது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்கள் இங்கே தமிழ் கொடுத்துருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு கொஷின் தமிழில் பார்க்கணுன்னா அப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிட முடியும் இங்கே தமிழில் கொடுத்துருந்தீங்கன்னா. ஸோ லாஸ்ட் இயர் ஃபைனல் கட் ஆஃப் 8000 வேகன்சி வந்தப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்கன்னா ஏஜ் 18 to 25ல ஜென்ரலுக்கு 120 கட் ஆஃபாக வச்சாங்க அவுட் ஆஃப் 150க்கு, ஓபிசிக்கு 120, இடபிள்யூஎஸ்க்கு 118, எஸ்சிக்கு 114, எஸ்டிக்கு 106ன்னு இவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃபாக வந்து வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல மார்க்கு. ஸோ இந்த டைம் இவ்வளோ வேகன்சி வரும்ன்ட்டு நீங்கள் ஆசைப்படுங்க. இவ்வளோ வேகன்சிஸ் வந்துச்சுன்னா இதே வர கட் ஆஃபாக வரும். இந்த 90 days ஒரு 85 daysல உங்களால் எக்ஸாம்ஸ்ன்றதை கிளியர் பண்ணிட முடியும். ஃபிசிக்கல் எக்ஸாம்ஸுங்கிறது ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ வாக்கிங் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர்ஸை 15 மினிட்ல கிராஸ் பண்ணணும் மெயிலு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ல 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஹைட்டு 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் 48 kgsங்கிறது இருக்கணும். இது ஃபிசிக்கல் ஒன்லி ஃபார் ஹவல்தார், எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் கிடையாது. ஸோ ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 7 பேர்னு ஃபிசிக்கலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அது குவாலிஃபை தான், இதுக்குன்னு இத்தனை மார்க்குன்னு கிடையாது. அது நீங்கள் குவாலிஃபை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கட் ஆஃப்ன்றதை விடுவாங்க. அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஜாப்ன்றது இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ப்ரிஃபரன்ஸ்ன்றது கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹவல்தார் போஸ்ட்டோட வேகன்சிஸ் எவ்வளோன்றது இருக்குது. 1075 வேகன்சிங்கிறது ஹவல்தார் போஸ்ட்டுக்கான வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியான வேகன்சிஸுங்கிறது உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் சென்னை அதுக்கு பார்த்தீங்கன்னா 32 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு ஜிஎஸ்டி சென்னை வேணும்னா நீங்கள் இந்த செக்ஷனில் ஜிஎஸ்டி சென்னைக்கு ஒரு நம்பர் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் இருக்கும், சென்னை கஸ்டம்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 124 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த இதுவும் வேணும்னா அடுத்த இதில் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் தான் சார், கஸ்டம்ஸ் சென்னைன்றது கொடுக்கணும். இப்போ எம்டிஎஸ் உங்களுக்கு தமிழ்நாடு வேணும்னா எம்டிஎஸ் தமிழ்நாடுன்றது கொடுக்கணும். எம்டிஎஸ் கேரளா வேணும்னா எம்டிஎஸ் கேரளான்னு எத்தனை வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களா, அப்ளை பண்ணிட்டீங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்குமே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. நீங்கள் இப்போ எடுத்த மார்க் ஒரு 130 மார்க் எடுத்திருக்கீங்க அவுட் ஆஃப் 150க்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இது ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கு வந்து ஒரு 137 மார்க் வச்சுருக்காங்க கட் ஆஃப். கஸ்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 132 வச்சுருக்காங்க. தமிழ்நாடு எம்டிஎஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு 128 தான் கட் ஆஃப். கேரளாவை கொடுத்துருக்கீங்க 125 தான் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்த மார்க் எதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுது, தமிழ்நாடு எம்டிஎஸ். அப்போது தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வேலைன்றது இருக்கும். நீங்கள் கேரளாவோட கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருக்கீங்க, கேரளா கிடைக்குமானா கிடைக்காது. முதல்ல எதோட கட் ஆஃபை கிளியர் பண்ணுறீங்களோ அதுதான் கிடைக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் போடுறப்போ உங்களுக்கு எங்கே வேலை பார்க்க ஆசையோ அங்கே தான் கொடுக்கணும். இப்போ எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சினே தெரியல, அதனால நீங்கள் முதல்ல நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு தமிழ்நாடு எம்டிஎஸ் தமிழ்நாடு, எம்டிஎஸ் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்க விருப்பம்னா அப்போ நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்கிட முடியும். ஓகேவா? இப்போ கொடுத்துடணும். சிலபஸ் பார்த்தலாம். இந்த எக்ஸாமோட டீட்டெயில்டு சிலபஸுங்கிறது இதுதான். செஷன் 1க்கு மேக்ஸு அண்ட் ரீசனிங்கு, செஷன் 2க்கு இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஆக்சுவலாக இந்த செஷன் 1ல் நீங்கள் மேக்ஸை படிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா செஷன் 1ல் 120 மார்க்குக்கு ஜென்ரல் கேண்டிடேட் 36 மார்க் தான் வந்து எடுக்கணும். 36 மார்க்னா கிட்டத்தட்ட 12 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். அதை நீங்கள் ரீசனிங்லேயே 20 கொஷின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரீசனிங்கில் டெய்லி ஒரு 10 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸை முடிச்சிடலாம். 20க்கு 20 உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் 12 எடுக்கிறது பெரிய மேட்டர்ன்றது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸை படிக்காதீங்க, ஏன்னா மேக்ஸ் படிக்க ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான டைம் இங்கே இல்லை அண்ட் அது தேவையும் கிடையாது. அதனால் நீங்கள் ரீசனிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 10 நாளில் முடிச்சிடலாம், ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடலாம். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த செஷன் 2 தான், 150 மார்க்ஸுக்கு தான். ஸோ இந்த செஷன் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரீசனிங்கையும் இங்கிலீஷையும் சேர்த்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்ன்றதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன டாபிக், ஆண்டனம், சினானம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், க்ளோசர், இந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இதை தவிர்த்து வேறு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ன்றது வராது. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பாலிட்டி, எக்கானமி, ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபைர்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இதுதான் கம்ப்ளீட்டான சிலபஸுங்கிறது. நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ இந்த டாபிக்ஸ், இந்த 2 சப்ஜெக்ட் அண்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு கரெக்டான சோர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு புக்ஸு செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த புக்ஸை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்.எஸ். அகர்வாலோட மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், இந்த புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் இந்த எல்லா டாப்பிக்கும் இருக்கும்.
உங்களால் புக்ஸ் இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தனியாக உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அரிஹண்டோட 2026 ஜிகே புக்கு பெரிய புக்கு, இல்லைனா என்சிஆர்டி இல்லைனா டிஎன்பிஎஸ்சியோட 6th to 10th புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த புக்கை படிக்கிறதுனால மட்டுமே உங்களால் ஜென்ரல் அவேர்னஸில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் 6th to 10th புக்குங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எஸ்பி பக்ஷி புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் வொக்காபுலரி நீங்கள் கவர் பண்ணிக்கிட முடியும். அண்ட் வொக்காபுலரிக்கு பிளாக் புக்குங்கிற இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் ப்ரீவியஸ் இயர் வொக்காபுலரிஸ் இருக்கும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எஸ்பி பக்ஷி புக்கில் இருந்து கிராமர் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணுங்கள். பிளாக் புக்கில் இருந்து இந்த வொக்காபுலரி செக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். இது எல்லாமே பெஸ்ட் சோர்ஸை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுவீங்க. இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2024 அண்ட் 23, 22 தமிழ் கொஸ்டின் பேப்பர் 2022 கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அங்கே டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதும் பிஓக்யூஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும். 2025 எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ்ஸு நமக்கு இந்த கோர்ஸில் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் நம்மளுடைய ஆப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் ஆகிருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் புக்ஸ் வாங்கணுன்றது கிடையாது. லேட்டஸ்ட் கொஷின்ஸ் லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ் டைப் வைஸிங் டீச் பண்ணிப்போம். ஒவ்வொரு ரீசனிங் டாபிக் நீங்கள் இதில் முடிக்க அந்த ரீசனிங் டாப்பிக்கோட டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். வொக்காபுலரிஸை ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 31 வீடியோவில் வொக்காபுலரியில் ட்ரிக்கோட டீச் பண்ணிப்போம். அதுக்கு டெஸ்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வீடியோக்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுன்றதை ஷேர் பண்ணிவிட்டு டெய்லி அந்த வாரத்தோட எண்டில் அந்த வீக்லி நீங்கள் படித்த எல்லாத்தையுமே டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணுவோம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா செஷன் 2ஓட டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸை பேஸ் பண்ணி MTS 100ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. 100 rupees டிஸ்கவுண்டோட இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். இந்த கோர்ஸுக்குன்னு தனியாக டெலிகிராம் சேனலில் எவ்ரிடே நம்ம கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்லாமே டெய்லி கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். MTS எக்ஸாம்ஸ்க்கு நான் லிமிட்டட் டைமில் கம்ப்ளீட் சிலபஸ் பண்ணணும், அதாவது பெஸ்ட் இடத்துலேருந்து நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. MTS எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி ஷெடியூலு அண்ட் 90 days ஸ்டடி பிளான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெய்லி ஷெடியூலுங்கிறத நம்மளுடைய ஒரு பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போய் டவுன்லோட் பண்ணி டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணாமல் படிக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. OBC அண்ட் EWS சர்டிஃபிகேட். OBC அண்ட் EWS சர்டிஃபிகேட்டுங்கிறத நீங்கள் இப்போ உங்கள் கையில் இல்லைனாலும் இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. க்ரூஷியல் டேட்டுக்குள்ளே இருக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லைன்றது நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாலும் ப்ராப்ளம்ன்றது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் OC, BC, DNC, MBC, SC, STங்கிற இந்த கேட்டகரி உண்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், OBC, EWS, SC, STங்கிற இந்த கேட்டகரி மட்டும்தான் உண்டு. BSc, DNC, MBCயில் வரவங்களாம் OBCயாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா OBC சர்டிஃபிகேட்டு உங்களோட தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்கி வச்சுக்கோங்க. அதை டிவியில் சப்மிட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. EWS சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2024-25 ஃபினான்ஷியல் இன்கம் பேஸ் பண்ணி இந்த இயருக்குன்னு நீங்கள் EWS சர்டிஃபிகேட்டுங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க, டிவியில் சப்மிட் பண்ணுங்கள், அக்செப்ட்டுங்கிறத பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், எக்ஸாம் சென்டர் என்ன, எக்ஸாம்ஸ்க்கு ssc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மை SSC ஆப்புங்கிறதையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணாலும் சரி, ஆப்பில் அப்ளை பண்ணாலும் சரி, ஆதார் ஃபேஸ் RDங்கிற ஆப்பை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா Android 11க்கு மேலே உங்களோட மொபைல் வெர்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸுங்கிறது 100 ரூபாய். இது யாருக்குன்னா ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா. மற்றவங்களுக்கு ஃபீஸுங்கிறது கிடையாது. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிறீங்களோ அங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறப்ப. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சிட்டி. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன சிட்டி இந்த லிஸ்ட்டில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. உங்களுக்கு அங்கேயே எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் MTS ஹவல்தாருக்கு எப்படி இருக்கும்? MTSங்கிறது ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லைக்கான ஜாப்பாங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது,
ஃபேக்ஸ் ரிசீவ் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, போஸ்டல் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்குங்கிறத உங்களுக்கு வந்து இருக்கும். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிடணும்னா அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவல்தாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ஸ்டபிள் லைக்கான ஜாப்புங்கிறது இருக்கும். கஸ்டம்ஸ் அண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒர்க்குங்கிறது பேசிக் ஐடியா இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாப் ப்ரொஃபைல் ஜாப் உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 12 வீக்ஸ் உங்களுக்கு டைம்ன்றது இருக்குது. ஓகேவா? இந்த 12 வீக்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றத இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கோம். மொதல் வீக் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 600 வொக்காபுலரின்றதை கவர் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸில் இருக்கீங்கன்னா அதில் ஒரு 6 வீடியோ பாருங்கள். பிளாக் புக் வச்சு படிக்கிறீங்கன்னா ஒரு 600 வொக்காபுலரி, உங்களுக்கு வந்து வொக்காபுலரியில் ஒரு 200, இடியமில் ஒரு 200, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு 200ன்னு 600 கவர் பண்ணுங்கள். வீக் 2ல் வொக்காபுலரி அடுத்த 600 கவர் பண்ணுங்கள். கிராமரில் ஒரு 60 ரூலை படிங்க. ஓகேவா? வீக் 3ல் 600 வொக்காபுலரி கவர் பண்ணுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 வொக்காபுலரிஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் பிளாக் புக்கில் இருந்து. இல்லை நீங்கள் நம்மளுடைய கோர்ஸில் இருக்கீங்கன்னா ஒரு 31 வீடியோ இருக்கும். அந்த 31 வீடியோவில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 6 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். 5 வாரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் வீக்கில் ரூல் நம்பர் 61லேருந்து 120 வரைக்கும் படிக்கணும். 120 ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமருங்கிற அந்த பிடிஎஃப்ல இருந்து. இந்த கிராமர் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அதுலேருந்து படிச்சுக்கோங்க. வீக் 4ல் 600 வொக்காபுலரி படிக்கணும். வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் டாபிக்ஸோட ரூல்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். க்ளோஸ் டெஸ்ட்டை நீங்கள் படிக்கணும். இதை வீக் 4ஓட இங்கிலீஷ் கிராமர்ன்றது முடிஞ்சிடும். வீக் 5 பொறுத்த வரைக்கும் அடுத்த 600 வொக்காபுலரி லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது 3000 வொக்காபுலரிஸை ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் படிக்கணும். வீக் 6ல் பாலிட்டி அண்ட் எக்கானமி கவர் பண்ணணும். வீக் 7ல் பாலிட்டி அண்ட் எக்கானமி. வீக் 8ல் பயாலஜி அண்ட் ஜியோகிராஃபி நீங்கள் கவர் பண்ணணும். வீக் 9ல் பயாலஜி அண்ட் ஜியோகிராஃபி. வீக் 10ல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி 1, அதாவது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. வீக் 11ல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி 2, அதாவது மிடிவியல் ஹிஸ்ட்ரி. வீக் 12ல் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இந்த லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிக்க அன்னைக்கே ரிவைஸ் பண்ணி அன்னைக்கே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த லிமிட்டட் டைமில் ஃபர்ஸ்ட் டைமில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ வீக்லி நீங்கள் அன்னைக்கு என்னென்ன டாபிக் படிக்கிறீங்க அந்த வாரத்தில் வீக்லி டெஸ்ட்டுங்கிறத கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 2 வீக், வீக் 11 அண்ட் வீக் 12ல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு செஷன் 2ங்கிறது அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் முடிச்ச டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வெயிட்டேஜுங்கிறது செஷன் 2ல் இருக்கும். ஸோ அது நீங்கள் டெய்லி அட்டன் பண்ண லாஸ்ட் மினிட்ல ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு. எங்கே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுங்கிறதும் இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு வாஸ்ட் டாபிக் எடுத்தோன்னா அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். அதாவது லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. டெஸ்ட் புக்குங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் டெஸ்ட்டுங்கிறது அவைலபிளாக இருக்கும். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கோர்ஸில் அந்த டெஸ்ட்டுங்கிறது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் புக்னா அங்கே நீங்கள் இதை படிக்கிற டாபிக்ஸ்லாம் அங்கேயே அட்டன் பண்ணிக்கிட முடியும். பிகினராக படிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ், நீங்கள் வந்து இப்போலேருந்து குவாலிட்டி டைமாக டெய்லி ஒரு 6 மணி நேரம் நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க ப்ரிப்பரேஷனுக்குனா உங்களால் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை 100% கிளியர் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்கங்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சோர்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சோர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அதுக்கான டைம்ன்றது இல்லை. இப்போ இருக்கிறது ஒரு 85 டேஸ் இருக்கிறப்போ இந்த 85 டேஸில் நீங்கள் ஒரு சோர்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை முழுசாக நம்பி அதில் கொடுத்துருக்கிறத அப்படியே டிட்டோ படிச்சிருங்க. சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த சிலபஸை நீங்கள் வாங்கிட்டு வச்சிருக்க புக்கில் இருந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுங்க. இதை ஸ்கிப் பண்ணுறது அதை ஸ்கிப் பண்ணுறதுன்னு பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா அந்த கோர்ஸில் என்ன வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோமோ அதை திரும்ப உங்களால் எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணுமோ அத்தனை டைம் ரிவைஸ் பண்ணி அதை தரவாக வச்சுக்கோங்க. அதுவே உங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக். மேக்ஸில் ஒரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம். இதில் தான் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதால இந்த டாப்பிக்கில் இது 2ல் அதிக ரிவிஷன்ன்றது தேவைப்படும். ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாமல் முழுக்க நீங்கள் ஸ்டடீஸ் இந்த ஒரு 85 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம்னு வச்சுக்கலாம். இந்த 3 மாதம் நீங்கள் ராத்திரி பகல்னு பார்க்காம நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 மாதத்தோட எண்டில் உங்கள் கையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். அதை மனசில் வச்சு படிங்க. ஒரு ப்ராப்பரான பிளானை உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நாம் இந்த மாதிரி கொடுத்த இதில் இருந்து நீங்கள் ஒரு பிளானை கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கணும், டெஸ்ட் என்ன அட்டன் பண்ணலாம் அதில் உங்களுக்கு அசைன் பண்ணிடுவோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் படிக்கிறதுனால ஸ்மார்ட்டாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறப்போ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ வொக்காபுலரினா ஒரு 3000 வொக்காபுலரிஸை ஒரு வாரத்துக்கு 600 வொக்காபுலரிங்கிறப்போ ஒரு இடியமில் 200 வொக்காபுலரிங்கிறப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குது. 5 நாள் வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு 40 படித்தா கூட உங்களால் அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக படிங்க. ஒரு நாளைக்கு 10 ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. அதே நேரத்தில் நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்க. எதை படித்தா நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ணுவோமோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை தரவாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட்டாக படிங்க. என்ன படிக்கணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி படிங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க. அதை திரும்ப ரிவைஸ்ன்றது பண்ணுங்கள். ரெகுலராக ஒவ்வொரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கே ரிவைஸ் பண்ணி அன்னைக்கே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்துக்கிறேன்
அப்படி நினச்சிங்கன்னா ஃபைனலாக அந்த டைம்ன்றது வராது. நீங்கள் சேர்த்து நான் வச்சுக்கிட்டு கடைசியாக பார்க்குறப்போ எதுவுமே படிக்காத மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெஸ்ட்டு போடுறப்போ. அதனால் எப்பப்போ படிக்கிறீங்களோ அப்பப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் நாம் எந்த அளவுக்கு படித்ததில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு தோணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ இது நீங்கள் ஹையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மெரிட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான். இதுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கானதுன்னு தேவைப்படும். இது உங்களுடைய பேஷன்ஸை நிறையவே டெஸ்ட் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு திரும்ப இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் கவர் பண்ணுற சிலபஸை ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களால் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். அது உங்களை கட் ஆஃபை கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் அதை படிக்கல இது படிக்கலன்ற அந்த மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்காதீங்க. என்ன டாபிக்ஸை ஷெடியூலில் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த டாபிக்ஸை மட்டும் முடிக்கிற மாதிரி பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். MTS 25க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நிச்சயமாக SSC MTS 25 உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த எக்ஸாம் பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலுங்கிறத நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.